சென்னை கோடம்பாக்கத்தில் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடம்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் கிளை பரப்பியுள்ள இந்த நிறுவனத்தின் அலுவலகம் சென்னை கோடம்பாக்கத்தில் தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. அங்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். எம்புரான் படத்தின் தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலனுக்கு தொடர்புடைய அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் திரையரங்கில் வெளியான எம்புரான் படத்தில் 2002 கலவரம் குறித்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. படம் திரையரங்குக்கு வந்த பிறகு போராட்டங்கள், எதிர்ப்புகள் எழுந்ததை தொடர்ந்து அந்த காட்சிகளும் நீக்கப்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை சோதனை என்பது அந்த அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். எம்புரான் திரைப்படத்தின் புரொடியூசர் கோகுலம் MM கோபாலன் என்பவருக்கு தொடர்பான சென்னையில் உள்ள அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலை டிரஸ்ட்புரம் பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான அலுவலகங்களில் தற்போது கேரளா மாநிலம் கொச்சினிலிருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதே போல கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அவரது வீடு இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். அவரது வீட்டை கண்டறிந்து அங்கும் சோதனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். கடந்த 2017ஆம் ஆண்டு கோகுலம் சிட் ஃபண்ட் தொடர்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இந்த நிறுவனத்தின் 78 கிளைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக வருமானத்தை ஈட்டியதுடன் வரி ஏய்ப்பு செய்ததன் அடிப்படையில் இவர்கள் மீது அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை அடிப்படையில் பல்வேறு ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்போதே அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த எம்புரான் படம் வந்திருக்கிறது. தற்போது இந்த ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. இந்த சோதனை முடிவிலேயே என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எவ்வளவு நடந்திருக்கிறது என்ற விவரம் தெளிவாக தெரிய வரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.